ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, 3ஆம் திருப்பதி தேர்வு 2024 நடந்த சயின்ஸோட கொஸ்டின் பேப்பர் நம்ம 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இது எடுத்து போடுறோம். இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ஆனுவல் எக்ஸாமுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? அண்டு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் 2025 நடந்த கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அப்லோட் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க நம்ம சேனலில். அண்ட் லைக் பண்ணிடுங்க மறந்துடாமல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும், ஓகேவா? வேறு ஏதாவது கொஸ்டின் வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டோட்டல் நம்ம பார்த்தோம்னாக்க 75 மார்க்ஸு. அதில் 12 1 வேர்ட்ஸ். இதில் நம்ம ஆன்சர் கீயும் கொடுத்துருக்கோம், ஆன்சரும் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு என்ன? -0.25 மீட்டர். ரெண்டாவது, ஒரு குதிரை திறன் என்பது டேஸ் வாட் ஆகும்? 756 வாட். கதிரியக்கத்திலிருந்து நம்மை பாதுகாக்க டேஸ் உரைகள் பயன்படுத்துகின்றன. காரியம். கீழ்கொண்டவர்கள் மந்தவாயுக்குள்ளில் இது வெளிப்புற ஆற்றல் மட்டத்தில் 2 எலக்ட்ரான்களை கொண்டது. AR. அதுக்கு எடுத்து பார்த்தோமாகும். TFM என்பது சோப்பின் எந்த பகுதி பொருள்களை குறிக்கிறது? கொழுப்பு அமிலம். கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இடையான ஒரு வினைப்பின் வருமாறு குறிப்பிடப்படுகிறது. இது 1 மற்றும் 2 நீங்கள் பார்த்துட்டு ரைட்டாக ரீட் பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தோமாக, அட்டையின் தொண்டைப்புற நரம்பு திரள் எந்த உறுப்பு மண்டலத்தின் ஒரு பகுதி? அதுக்கடுத்து, மூடிய விதையுடைய தாவரங்களில் ஆஞ்சியோஸ்போம்கள் ஆன்கேமிட் எவ்வகை செல்லிலிருந்து உருவாக்கிறது? அதுக்கடுத்து 9, மனிதனில் காணப்படும் குரோமோசோம்களின் எண்ணிக்கை எத்தனை? 10. பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடை முன்மொழிந்தவர் யார்? நிணநீர் முடிச்சுகள் மற்றும் மண்ணீரலை தாக்கும் புற்றுநோய் வகை என்ன? 12. பசுமை இல்ல விளைவு என குறிப்பிடப்படுவது என்ன? அதுக்கடுத்து பார்த்தோமாக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ். எனி 7 கொஸ்டின்ஸ் யூ ஹேவ் டு அட்டெண்ட் அண்ட் 22 இஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ். 13 உண்மை வெப்ப விரிவு குணகம் என்றால் என்ன? பாயில் விதியை கூறுக. அவகாட்ரா விதியின் பயன்பாடுகள் 2 கூறுக. இரசக்கலவை என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. ஒளிச்சேர்க்கையின் ஒட்டுமொத்த சமன்பாட்டை எழுதுக. சிஸ்டோல் டைஸ்டோல் வேறுபடுத்து. தைராய்டு சுரப்பியின் படம் வரைந்து பாகங்களை கூறி பொருத்துக. நெகிழ்துகள்கள் சைட்டான். ஹைப்போதலாமஸ் முன்மூளை, சிறுமூளை, பின்மூளை, ஸ்வான் செல்கள், புற அமைப்பு நரம்பு மண்டலம். மேடை ஸ்டேஜ் என்றால் என்ன? 22 கட்டாய வினா, இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கங்க. இரு பொருட்களின் நிறை விகிதம் 3:4. அதிக நிறைவுடைய பொருள் மீது விசையொன்று செயல்பட்டு 12 மீட்டர்/செகண்ட்-2 மதிப்பில் அதை முடுக்குவித்தால் அதே விசை கொண்டு மற்ற பொருளை முடுவிக்க தேவைப்படும் முடுக்கம் யாது? அதுக்கடுத்து பார்த்தோமாக 4 மார்க் கொஸ்டின். 7. நம்ம 7ல் 32 போக மீதி 6 எழுதுனா போதுமானது. நியூட்டனின் இயக்கத்திற்கான விதிகளை எழுதுக. இந்த நியூட்டன் 3 விதி கட்டாயம் படிச்சுங்க, அது எப்பயுமே கேட்பாங்க. 24 பார்த்தோமாக, கூட்டு நுண்ணோக்கி ஒன்றின் அமைப்பையும் செயல்பட்டும் விதத்தையும் விவரி. அதுக்கடுத்து ராக்கெட் ஏவுதலை விளக்கு. ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை விரும்பி. கரைதிறனை பாதிக்கும் பல்வேறு காரணிகள் பற்றி குறிப்பு வரைக. இலையிடை திசு மீசோபியல் பற்றி குறிப்பு வரை. மெண்டல் தன் ஆய்விற்கு ஏன் தொட்ட பட்டாணியை செடியை தேர்ந்தெடுத்தார்? 30. அமைப்பு ஒத்த உறுப்புகளையும் செயல் ஒத்த உறுப்புகளையும் எவ்வாறு வேறுபடுத்துவீர்கள்? இதய நோய்கள் ஏற்பட காரணம் வாழ்க்கை முறையே ஆகும். இதை சரி செய்ய தீர்வுகள் தருக. கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீதம் ஏவை காண்க. இது கம்பல்சரி கொஸ்டின்ஸ். ஸோ யூ ஹவ் டு அட்டெண்ட் மஸ்ட் திஸ் கொஸ்டின். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோமாக 7 மார்க் கொஸ்டின். டோட்டல் 3 எழுதணும் அல்லது கேள்வி. இது 2 சேர்ந்து ஒரு கேள்வி, இது 2 சேர்ந்து ஒரு கேள்வி. சரிங்களா? ஒரு சேர்ந்தது 1, இது ஒரு கேள்வி, இது ஒரு கேள்வி. 2ல் நம்ம ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணால் போதுமானது. சரிங்களா? கடைசி பார்த்தோம்னாக்க அந்த DNA குரோமோசோம் பற்றி நிறைய கேட்குறாங்க, அந்த pH பற்றி நிறைய கேட்குறாங்க. ஸோ நீங்கள் நல்லா ரிவிஷன் பண்ணி நல்லா படிச்சுங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து நம்மளுக்கு வேறு வீடியோ உங்களுக்கு எதாவது தேவைன்னா, வேறு கொஸ்டின் தேவைன்னா கமெண்ட் பண்ணிடுங்க.
மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் டிஎன் ஸ்டடி கைடு.